இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலைகள் மீண்டும் உயரும். சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விரைவில் வெளியேறுகின்றனர் என்று ஹர்சன ராஜகருணா கருத்து. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் நாட்டை துண்டாடுவதற்கு ரா சம்பந்தன் ஒருபோதும் உடன்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, பிரிக்கப்படாத இலங்கையில் அதிகார பகிர்வுக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்தார். நாட்டை துண்டாடுவதற்கு ரா சம்பந்தன் ஒருபோதும் உடன்படவில்லை. சம்பந்தனுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சம்பந்தன் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அயராது உழைத்தவர். அவர் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயற்படுவோம். 2018ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது எதிர்க்கட்சி தலைவராக சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை மாத்திரமின்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்க்கட்சி தலைவரின் பண்புகளோடு சம்பந்தன் செயற்பட்டார் என்றும் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியமான போதிலும் இந்த வருடத்தில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் பழைய முறைமையிலே நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். தற்போது அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் அதிகரிக்கப்பட்ட தொகையை செலுத்துவதற்கு பணம் அச்சிடப்பட வேண்டும் என ஜனாதிபதியின் தொழில் உறவுகள் ஆணையாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். அதன்படி பணம் அச்சிடப்பட்டால் பொருட்களின் விலைகள் மீண்டும் உயரும் என்றும் அதன் மூலம் சம்பளத்தை உயர்த்துவது பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்கள் பணம் அச்சடிக்கப்பட வேண்டுமா அல்லது ஊதிய சம்பள உயர்வு செய்யப்பட வேண்டுமா என்பதை உறுதியாக கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டில் 200க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கட்சியிலிருந்து வெளியேற உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா அவர்களுக்கு டாலர்களில் வெகுமதிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா மற்றும் களத்துறையை சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விரைவில் வெளியேற உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் டாலர்கள் மூலம் கிடைத்த வெகுமதிகளுக்கு விலை போயுள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாங்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களையே இழக்கப் போகின்றோம். ஆனால் தங்கள் பதவிகளை துறந்துவிட்டு எதிர்க்கட்சியில் இணைவதற்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரி வர்த்தகர் சமிந்த தயான் லெனாவு தாக்கல் செய்த மனுவினை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குறிப்பிட்ட மனுவை இன்று நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்திருந்த நிலையில் அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்று சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. சட்டமா அதிபர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்க டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரி வர்த்தகர் சமிந்திர தயான் லெனாவா தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையே அவர் இதனை தெரிவித்தார். மனுவை தள்ளுபடி செய்ய கோரி பூர்வாங்க ஆட்சேபனைகள் எழுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்யும் அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை அடிப்படையில் ஒரு தனி வேட்பாளர் போட்டியிடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ALAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் 6வது நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்ட இடத்திற்கு நேற்று சென்று பட்டதாரிகளை சந்தித்தார். இதன்போது அவரிடம் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா என்று கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி கூட தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. உண்மையில் வேட்பாளர்கள் எல்லோரும் தெரிவு செய்யப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என்று தீர்மானம் எடுக்கும்.
அதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு சிறுபான்மை கட்சி. சிறுபான்மையை சேர்ந்த அடிப்படையில் அவ்வாறு ஒரு தனி வேட்பாளர் போட்டியிடுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை. வெறுமனவே 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்வதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கம், தொடக்கம், காணி பிரச்சினை போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை அடையாளம் கண்டு அவருக்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்குகளை கொடுத்து அவருடன் உடன்படிக்கையை செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது பொருத்தமானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதேவேளை 2015ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்கின்ற பொழுது சட்டத்துறை, நீதித்துறை, நாடாளுமன்றம் உட்பட எல்லோரும் தவறளித்து விட்டார்கள். மேலும் இது தொடர்பாகவும் பட்டதாரிகளின் நியமன கோரிக்கைகள் தொடர்பாகவும் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் கலந்துரையாடி அவரை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்துவதுடன் ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு செல்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கியுள்ள இலங்கை முன்னாள் படையினரை மீட்பதில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. ரஷ்ய படையில் இணைந்து கொண்ட ஒரு தொகுதி இளைஞர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு குடியுரிமை பெற்றுக்கொண்ட இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரபூர்வமான வழிகளில் சிலர் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சிலர் அந்த நாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் மேலும் சிலர் எதிர்வரும் மாதங்களில் ரஷ்ய குடியுரிமை பெற்றுக்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய பிரஜைகளை அந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாது என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் கடமையாற்றி வரும் சில இலங்கையர்கள் நாடு திரும்புவது குறித்து யோசனைகளை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் தொடர்பாக குடும்பத்தினருக்கு போதியளவு தெளிவு கிடையாது என இலங்கை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவில் போரில் இணைந்து கொண்டு உயிரிழந்த இளைஞர்களது குடும்பங்களுக்கு நஷ்டஈடு பெற்றுக் கொடுக்க முயற்சித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டு கப்பல்களுக்கான தடையை அடுத்த ஆண்டு முதல் நீக்க உள்ளதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருந்தார். ஜப்பானுக்கு அலி சஃப்ரி விஜயம் மேற்கொண்ட நிலையில் இலங்கையின் சோலார் வசதியோடு கூடிய கப்பலை வழங்குவதற்கு ஜப்பான் திட்டமிட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்து அலி சஃப்ரி அளித்த பேட்டியில் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறான விதிமுறைகளை இலங்கையால் பின்பற்ற முடியாது என்பதோடு அடுத்த நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளில் நாம் தலையிட மாட்டோம். ஆகவே அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்கள் இலங்கை வந்து செல்ல தடை விதிக்கப்படாது என்று அலி சஃப்ரி கூறினார். கடந்த காலங்களில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன ஆய்வுக் கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருந்தது. அவ்வாறான நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சீனாவின் ஆய்வுக் கப்பல் இலங்கையில் உள்ள ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் தரித்து நின்று சென்றது. மேலும் 2023ஆம் ஆண்டில் சீனாவின் யாங்வாங் 6 ஆய்வுக் கப்பல் இலங்கை வந்து சென்றது. இது குறித்து அமெரிக்கா, இந்தியா ஆகியவை இலங்கையிடம் கவலை தெரிவித்திருந்தன. அந்த கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தில் நின்று சென்றால் இந்தியாவை உளவு பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என இலங்கையிடம் இந்தியா கவலை தெரிவித்தது. அதேவேளை இலங்கை அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்ததால் இந்தியா, சீனா ஆகிய இரு நாடுகளில் இருந்தும் கடனுதவி பெற்றது. இதனால் இலங்கைக்கு இரு நாடுகளும் முக்கியம். ஆகவே வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கை துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கு கடந்த ஜனவரி மாதம் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சீன கப்பலுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து இலங்கைக்கு அனுமதி அளித்தது. எனினும் மற்ற நாடுகளில் கப்பல்களுக்கு இந்த தடை தொடரும் என்று அறிவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.